செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டோம் என்று சொல்லும்போது the storm of correction என்று சொல்லலாம். the storm of correction. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின போது God himself sent a great wind in the sea and there was a mighty tempest in the sea, so that ship was like to be broken. நீங்கள் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின யோனாவை திரும்ப ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவனே ஒரு பெரிய கடுங்காற்றை, ஒரு பெரிய கொந்தளிப்பை என்ன செய்கிறார்? அனுப்பினார். இந்த கொந்தளிப்பிலே யோனா பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த கப்பல் உடைந்து போகத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. மாலுமிகள் கலங்கினார்கள். கப்பலில் இருந்து அநேக பொருள்களை கொண்டு எரிந்தார்கள். அப்பொழுது சீட்டு போட்ட போது சீட்டு நோவாய் யோனாவின் பேரில் விழுகிறது. யோனாவே ஒத்துக்கொள்கிறான், என் நிமித்தமாய் இந்த கொந்தளிப்பு வந்தது. ஸ்தோத்திரம். இவன் தேவன் சொன்ன டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக, தேவ சித்தத்துக்கு மாறாக டிராவல் பண்ண அவனை திரும்ப கர்த்தருடைய சித்தத்துக்குள் கொண்டு வந்து அவனை நினிவேக்கு அனுப்புவதற்காக இந்த காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அதே அதிகாரம் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது 4:8 God prepared a vehement east wind. அவன் அங்கே நினிவே மக்கள் அழிந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக எண்ணின போது அவனை சீர்படுத்துவதற்காக, அவனை சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் அவன் மேல் ஒரு உஷ்ண காற்றை என்ன செய்தார்? கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது தாவீதை சீர்படுத்தும்படி அவனுக்கு நிறைய உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்தார். யார் யார் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தேவனுடைய வழியை விட்டு விலகிறார்களோ அவர்களை டிசிப்ளின் பண்ணி கர்த்தருடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களை ஆண்டவர் உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஒரு டெம்பஸ்டை அவர்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். கீழ்ப்படிய செய்வதற்காக. அதனால பிரச்சனைகளை வரும்போது பிசாசினிடத்தில் பிரச்சனை வருது, யூ மஸ்ட் ப்ரே ஃபார் தட். உங்களை சரிப்படுத்துவதற்காக, உங்கள் கீழ்ப்படியாமையை சரிப்படுத்துவதற்காக, உங்களை டிசிப்ளின் பண்ணி தேவனுடைய சித்தத்துக்கு கொண்டு வருவதற்காக சில சோதனைகளை, சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதிலும் யோனாவை போல நீங்கள் ஜெபித்து திருந்த வேண்டும். யோனா அப்படிப்பட்ட நெருக்கத்தை சந்தித்த போது அவன் தேவனை நோக்கி பார்த்தான். தேவனை நோக்கி பார்த்த போதுதான் மீனுக்கு கட்டளையிட்டான். தேவனை நோக்கி முறையிட்டு தன் குற்றத்தை உணர்ந்து தனக்கு ஆண்டவரே ஆலயத்தில் பலியிடுவேன் என்று மீன் வைத்துக் கொண்டு கர்த்தர் முறையிட்ட போது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை கர்த்தர் அவனுக்கு மாற்றி கொடுத்தார். ஆகையினால பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கும் போது உங்கள் ஆராய்ந்து பார்த்து பின்மாற்றத்தை சரிப்படுத்தி கர்த்தருக்கு நேராக சீர்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது வகையான ஸ்டோம், the storm of perfection. Sometime God making us perfect, He send one type of tempest. குறிப்பாக அதற்கு நீங்க மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் இந்த வகையான மத்தேயு 14:23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். இங்கே 14:23 வாசிக்கும் போது 22 வாசிக்கும் போது இந்த சம்பவமும் முன்னால் சொல்லப்பட்ட சம்பவம் ஒரே சம்பவம் கிடையாது. முதல் சம்பவத்திலே இயேசு படவில் அவர்களோடு பிரயாணம் செய்தார். இந்த சம்பவத்திலே இயேசு அவர்களோடு பிரயாணம் செய்யவில்லை. வசனத்தில் பார்க்கும்போது இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி
தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஸ்தோத்திரம். In this type of storm, God help us to grow in our spiritual life, also in everything. இந்த வகையான பிரச்சனைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய மேன்மைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறார். இது கர்த்தரிடத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த காற்றை இயேசு அதட்டவில்லை. இந்த டெம்பஸ்டை ஆண்டவர் முதல் அந்த காற்றை அதட்டினது போல அதட்டவில்லை. இயேசு கப்பல்ல ஏறின போது காற்று என்ன செய்து? அடங்கிற்று. இது கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படி, எதிர்கால ஊழியத்திற்கு உருவாக்கும்படி ஆண்டவரே ஏற்படுத்தின ஒரு காற்று. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், Jesus urged them to go before him into the other side of the sea. ஏன் ஜனங்களை அவசரப்படுத்தினார் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டு சில காலங்கள் ஆகிறது. யூதர்களுக்கு இயேசுவை திரளான மக்கள் பின்பற்றி செல்வதை பார்த்தபோது ஆத்திரமும், இவரை பின்பற்றினால் ரோமர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்று இயேசுவின் மேல் ஒரு பெரிய ஜெலஸ்னஸ் அவர்களுக்கு உருவாகிறது. இந்த சூழ்நிலையில் இயேசுவை மக்கள் ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு முற்படுகிறார்கள். அதை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் வாசிங்க. படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். பிரைஸ் காட். 15ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து ஜனங்களை அனுப்பிவிட்டு, ஜனங்களெல்லாம் இயேசுவை ராஜாக்க ஆக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கிறார்கள். யூதர்கள் எதிர்த்தாலும் அதை மிஞ்சிக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர் ரொம்ப போர்ஸா இருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஸ்தோத்திரம், ஜனங்களை அனுப்பிவிட்டு, ஒருவேளை சீசர்கள் இந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களோடு சேர்ந்தால் இவர்களும் இணங்கி தங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்று இயேசுவை ராஜாவாக்குவோம் என்று இயேசு ராஜா 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 என்று கதற ஆரம்பிப்பார்கள் என்றால் அது கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்திற்கு தடைகளை ஏற்படுத்தலாம். யூதர்களுடைய பொறாமை அதிகரிக்கவும் ரோமர்கள் இவர்களை உடனடியாக அரெஸ்ட் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் ஜனங்களை அப்புறப்படுத்தி சீசர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போகும்படி என்ன செய்தாராம்? என்ன செய்தார்? துரிதப்படுத்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம், Jesus urged them to go before him into the other side of the sea. அனுப்பிவிட்டு இயேசு அவர்களோடு போகல. Jesus went up into a mountain to pray. இதெல்லாம் ஈவினிங் நடக்கிற சமயம். இயேசு இந்த சூழ்நிலையிலே என்ன செய்றாரு? மலைக்கு தனியே மலையின் மேல் ஏறி ஜெபிக்க சென்றார் என்று மத்தேயு 14:23 வாசிக்கிறோம். இப்பொழுது சாயங்காலத்தில் கப்பல் ஏறி அக்கறைக்கு கப்பர்நகமுக்கு போவதற்கு அவர்கள் தண்டு வலித்து ஸ்தோத்திரம் சுமார் 4-5 மைல் தூரத்தில் போய்விட்டாங்க. நடுக்கடல்ல போயிட்டாங்க. இருட்டான சூழ்நிலை. அப்பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு எதிர்காற்று உண்டாகிறது. There was a contrary wind against them. மத்தேயு 14:24 வாசிங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து போய் சேர்ந்து, யோவான் சொல்லுகிறார் 4-5 மைல் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு, கடலுடைய குறுக்களவு 8 மைல். அவ மிடில் பிளேஸ்ல போயாச்சு. இப்பொழுது ஸ்தோத்திரம் எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. பாருங்க, நடுக்கடல்ல போயிட்டு இரவு நேரம் ஸ்தோத்திரம், அங்கே என்ன உண்டாயிற்று? எதிர்காற்று உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். யோவான் 6:38 பலத்த காற்று உண்டாகி கடல் மிகவும் கொந்தளித்தது. சொன்னேன், இந்த இடத்துல இந்த காற்றை இயேசு வந்து அதட்டவும் இல்லை,
சமுத்திரத்தின் இதை என்ன செய்யல. பொதுவாக என்ன சொல்றாங்க, காற்று நின்ற போதும் கூட அலைகள் சில மணி நேரம் என்ன செய்யும், இருக்கும். ஆனா இயேசு அந்த முதல் பரீட்சையில் சாத்தானால் உண்டான அந்த சோதனையில் அதட்டின போது அலையும் நின்றது, கொந்தளிப்பு நின்றது, ஒரே இமைப்புள்ள ஸ்தோத்திர காற்று நின்றது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. கொந்தளிப்பு அமர்ந்தவுடனே காற்று அமராது, தொடர்ந்து அந்த ஸ்தோத்திரம் காற்று வீசிக்கொண்டே இருக்கும். வேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனா இயேசு கடிந்து கொண்ட போது அலையும் காற்றும் இன்ஸ்டன்டாக ஸ்டாப். இடத்துல பார்க்கும்போது இயேசு இந்த பிரச்சனை, இந்த காற்று வருவது அவருக்கு தெரியுமான்னு சொன்னா கண்டிப்பாக தெரியும். குறிப்பாக ஆண்டவர் இந்த காற்றை, ஜீசஸ் deliberately directed them into this situation. ஸ்தோத்திரம். இந்த சமயத்தில் first Jesus is praying for them. நாம ஸ்தோத்திரம், இந்த நாம ஃபர்ஸ்ட் வாசித்த வசனத்தில் பார்த்தோம், சீசர்கள் ஜெபித்தாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் மலையில் ஏறி அவர்களுக்காக என்ன செய்கிறார், ஜெபம் பண்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தான் உன்னை சுளவினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்வேன், வேண்டுதல் செய்வேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.